ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அடுத்த சுவாமி லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமம். 7 திருமாளிகை, கோடி கன்யாதானம், ஸ்ரீரங்கம் ராயகுரு லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியர் அப்படிங்கிற வாசுதேவாச்சாரியர். ஸ்ரீமான் நாதமுனிகள் சாட்சாத் சுவாமி நாதமுனிகளுடையதான திருவம்சத்தில் 64வது சந்ததியினராக இந்த ஜனித்தவர் இந்த சுவாமி. பரமம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிகன் மகாதேசிகன் திருவடிகளில் 13 வருஷங்கள் அந்தே வாசியாக கைங்கரியம் செய்து ஸ்ரீபாஷ்யங்களோ, அதற்கு ஸ்ருத பிரகாசிகா, தத்துவட்டீகா, கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், திருவாராதனப்படி 24,000 படி காலட்சேபங்கள்லாம் இருந்து காலட்சேபம் திருவடி வார்த்தை இருந்து காலட்சேபம் கேட்டவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை. இந்த பரவாக்கோட்டை சுவாமி ஸ்ரீமத் பரமம்சேத்யாதி பரவாக்கோட்டை சுவாமி அடியனுக்கு ஒரு விதத்தில் ஆச்சாரியர். இவருக்கு யார் ஆச்சாரியரோ, யார்கிட்ட இருந்து சுவாமி இத்தனை வருஷ காலங்களாக இருந்து காலட்சேபம் கேட்டாரோ, அந்த பரவாக்கோட்டை ஆண்டவன் சுவாமி இருக்காரு, அவருக்கு எனக்கும் அடியனுக்கும் ஒரு விதத்தில் ஆச்சாரியர்னா என்னென்னா, அவரே எதிர்பாராத அழைச்சி நான் தெங்கலை, அவர் வடகலை, அந்த பேதம் இல்லாத திடீர்னு அடியனை பார்த்து அழைச்சி, உமக்கு நாளைக்கு கார்த்தால ஹயக்ரீவ மந்திரம் உபதேசம் பண்ணுற வாரும்னார். இவருக்கு புரியும் இப்போ நான் சொல்கிற விஷயத்தினுடைய ஆழம். அப்படி ஒன்றும் யாருக்கும் சுலபமாக மந்திரோபதேசம் பண்ணிட மாட்டா. அதுவும் அந்த சுவாமி ரொம்ப ஆச்சார அனுஷ்டான சீலர். அவளுடைய ஆச்சாரம்லாம் என்னென்ன காஷ்ட ஆச்சாரம் அதெல்லாம் நேர அடியன் பார்த்தேன். அப்படி இருக்கச்சே அந்த சுவாமியாக வலியை என்ன காரணம் தெரியாது. அடியனுக்கு மட்டும் இங்கே ஆடிட்டர் பார்த்தசாரதி ஐயங்கார்னு இருந்தார் மேலே சித்திரவீதியில். அவளுடைய தேவியாரும் ஆடிட்டர், 2 பேருமே ஆடிட்டர் தான். ஆனால் பஞ்சகச்சம், 12 திருமண் காப்பு, சிகை. அவாத்து தேவியாரும் எப்படி இருப்பார்னா மடிசாரோடு தான், அப்படியே தான் ஆடிட்டிங்க்கு பேங்க்குக்கெல்லாம் போவாள். அந்த வேஷத்தெல்லாம் மாற்றிக்க மாட்டாள். அப்படி இருந்தவா மூலமாக அடியனை அழைச்சின்னு போனார். போய் சேவிக்கலான்னு போனால், நாளைக்கு கார்த்தால உமக்கு ஹயக்ரீவ மந்திரம் உபதேசம் பண்ணுறோம் வாரும்னார். அப்போ நான் பிரம்மச்சாரியாக இருக்கச்சு. அந்த ரீதியில் அவர் அடியனுக்கு ஒரு ஆச்சாரியர் அப்படின்றச்சே அவர்கிட்டயே இவர் கூடவே இருந்து திருவடி வாரத்தில் எல்லாத்தையும் வாசித்தவர். அனந்த நரசிம்மாச்சாரிய சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷ்யம், சுத பிரகாசிகா, கீதா பாஷ்யம். இதுக்கு மேலே இவாளுக்கு தெங்கலை வடகலை பேதம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. எப்படி அடியோங்களுக்கெல்லாம் இருக்கோ அது மாதிரி தான். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்ணன் சுவாமிங்கிறவர் ரொம்ப பிரகாண்டமான ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருந்து எழுந்தொள்ளிருந்தவர். அவர்கிட்ட ஈடு காலட்சேபம், திவ்ய பிரபந்த காலட்சேபம் பூரா கேட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். பரவாக்கோட்டை சுவாமிகள்கிட்டயே ஆத்ம சமர்ப்பணமாகிய பரநியாசம் அவர்கிட்டயே பணிண்டார். லௌகீகமாக திருவையாறு கல்லூரியில் சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதான ப்ரொஃபஸராக இருக்கார். ஸ்ரீரங்கம் சிஷ்ய கொடுக்களுக்கெல்லாம் வேதாந்த தேசிகருடைய பல்வேறு விதமான ஸ்தோத்திரங்கள், பாஷ்யங்கள், கீதா பாஷ்யம் போன்றவைகள்லாம் ஆச்சரியமாக காலட்சேபம் சொல்லின்னு இருக்கார். இன்னும் நிறைய சொல்ல போகிறார். அது இல்லாத பல பேருக்கு ஸ்தோத்திர பாடங்களை விசேஷமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கார். கீதா பாஷ்ய காலட்சேபங்கள்லாம் நடத்தின்னு வரார். அது மட்டும் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எழுந்தொழினார்னா பின்னாடி வேத பாராயணம் சொல்கிறதுல சுவாமியும் அங்கே வேத பாராயணம் பண்ணக்கூடியதான ஒரு உறுப்பினராக இருக்கார். அப்பேற்பட்டதான நம்ம சுவாமி இப்போ நமக்கு வேதாந்த தேசிகருடைய சம்பிரதாயத்தில் வேதாந்த தேசிகர் யாரை பரபிரம்மம்னு சாதிக்கிறாரோ அந்த விஷயத்தை சாதிக்க போகிறார். பரம பாக்கியம் நமக்கு, அது கேட்குற பாக்கியம் நமக்கு இருக்குது. அது கேட்கணும் அவசியம். சுவாமி சாதிக்கலாம். ரக்ஷண யதித்வ யுகாகமாந்தம் ஆச்சார்ய பக்தி பரிபூத மனர்கசீலம் கோபாலதேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹ. ஸ்ரீகிருஷ்ண பிரம்மதந்திரோத்தம குருகருணாவாப்த சக்ராங்கபாஷ்யம் வைராக்யாச்சாரவார்தௌ வர்தபதமுகே லக்ஷ்மணேன ஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்ததுர்யம் ஷடரிபு யதிராட்வேத சூடார்யமூர்த்திம் நூத்னம் ஸ்ரீரங்கநாதம் கலிமதனகுரும் பிரம்மதந்திரம் ஸ்ரயாமஹ. நவ்ய ஸ்ரீரங்கநாதாத்யான் அத்தியாத்மக்ரந்தபோதகான் பூர்வாச்சார்யான் அஹம் வந்தே பிரணம்ர மனசா சதா. श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे
சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிராயப்பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தீரங்க பர்த்துர்மாம் அவ்யாஹாத் அபயமுத்ரிதா உல்லாசபல்லவிதபாலித சப்தலோகி நிர்வாஹகோரகிதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹர்ம்யதளமங்களதீபரேகாம் ஸ்ரீரங்கராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. நமஸ்சபாயை. சிஷ்ய சுவாமியினுடைய திருவடிவாரங்களில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை சுவாமியுடைய இந்த சஷ்டி பூர்த்தி சமயத்தில் பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாயின்னுங்கிற ரீதியா அடியனுக்கு ஒரு அவகாசம் பிரதானம் பண்ணதான சுவாமிக்கு ஒரு கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரமில்லை, அழ்வார் சாதிச்சா போல ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவது அப்படிங்கிறதாக அடியனுக்கும் ஒரு கண்பயன் கிடைச்சதாக அது உத்தேசியமாக இதோ 2 விஷயங்கள் விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெருமாள் சொன்னார், தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம் அப்படின்னு சாதிச்சார். அது மாதிரி பெரியவர்களுடையதான காரியம் கடமை என்னன்னா சிறியவர்களுடைய பிழைப்பொருத்தல் அப்படிங்கிறது காரியம். அந்த ரீதியாக அடையன் சீலமில்லா சிறியேனும் செய்வினையோ பெரிதான்னு இருக்கக்கூடிய அடையனுடைய வாக்குகளில் துட்டிகள் இருந்ததுன்னா அதை க்ஷமிக்கணுங்கிறதாக பிரார்த்திச்சுட்டு யதாவகாசம் விஞ்ஞாபனம் பண்ணுறேன். விஞ்ஞாபனம் பண்ண பிரவர்த்தேனா அதை பிரயத்தனம் தான் பட முடியும். சுவாமி சாதிச்சா போல கடலை கையிட்டு காட்டுமா போல காட்ட முடியுமே ஒழிய அந்த வஸ்துவை யதாவது அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு புத்தி சக்தியும் இல்லை, அவகாசமும் இல்லை. ஏதோ பெரிய விஷயம் அது. கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்புங்கிற இடத்துல இது என்ன சாகதம், இவள் கடலை கையால் இறைக்க பார்க்கிறாள்னு சாதிச்சா. அதுபோல் இது கடலை கையால் இறைத்தால் போல இந்த விஷயங்களை விஷ்ணு பரத்துவத்தை அனுபவிக்கிறதுங்கிறது கடலை கையால் இறைத்தால் போல அது பண்ண முடியாது. இருந்தால் கூட ஏதோ ஒரு பண்ணி பார்க்கலாமோன்னு ஒரு சாகசத்தில் பிரயத்தனப்படலாமே ஒழிய அந்த விஷயத்தை அதுக்கு மேலே நம்மளால் பண்ணலாவது ஒன்றும் இல்லை. ஏன்னா சாஸ்திர சித்தமான ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ண போகிறோம் அந்த விஷயத்துக்கு? அத்தவா கிண்ணு சமர்ப்பயாமித்தேன்னு ஆழாந்தார் கேட்டால் போல நம்மளால் என்ன பண்ணலாவது என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, எதுவும் ஒன்றும் இல்லை, செய்வதும் எங்கும் எங்கேன்னு ஆழ்வார் சாதிச்சுட்டார். அதனால் அப்படி இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தம், நம்ம சித்தாந்தம்னு சொல்லக்கூடாது. இந்த சித்தாந்தமானது வேதாந்தோதிதமான சித்தாந்தம். சுவாமி வேதாந்த தேசிகன் ரகசிய கிரந்தங்களில் பிரதானமான ரகசியங்கள் சில்லற ரகசியங்கள்னு பண்ணார். அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார், சதாச்சாரிய சம்பிரதாயத்தாலே அத்தியாத்ம சாஸ்திர அர்த்த நிர்ணயம் பண்ண வேணும் என்னுவிடம் சாஸ்திரங்களிலும் உபபிரம்மணங்களிலும் பிரசித்தம். சாஸ்திரார்த்த நிரூபணம் பண்ணுமிடத்தில் சக்தி இல்லாதவருக்கு உபதேசாத் ஹரிம் புத்வா என்கிறபடியே சாஸ்திரஜ சம்பிரதாய மாத்திரமே அபேட்சித அர்த்த நிர்ணாயகமாம்னு சாதிச்சோம். அதாவது நாம் எல்லாருக்கும் கடமை என்ன அப்படின்னா வேதாந்த சாஸ்திரத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது கடமை. வேதாந்த சாஸ்திரத்தை அதிகரிக்கணும்னு கிட்ட போகணுன்னா அதில் நிறையா தடங்கள் இருக்குது. ஏன்னா யாருக்கு வேதாந்த சாஸ்திரம் சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிக்கிறச்ச அதீத சாங்க சசிரஸ்க வேதஸ்ய அதிகத கர்மணா அல்பாஸ்திர பலத்வாத் உபரித்தன பாகாவசேயஸ்ய அனந்த அக்ஷய பலத்வாச்ச பிரம்மஜாத்தவியம் இத்தியுக்தம் பவத்தின்னு சாதிக்கிறார். அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசாங்கிற இடத்துல இந்த வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு மேலே வேதத்துக்கு சிக்ஷா வியாக்கரணம் நிருக்தம் சந்தா ஜோதிஹி கல்பம்னு சொல்லக்கூடியதான 6 அங்கங்கள் இருக்குது. அங்கங்கள் அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணால் போகாது, வேத சிரசாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களை அத்தியனம் பண்ணணும். உபனிஷத்துக்களை அத்தியனம் பண்ணால் போருமானா வேதோக்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணணும். வேதோக்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணால் ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா நாஸ்தி அகிருத கிருத்தேனா கிருத்தேன அகிருத்தா கிருத்தேன கர்மனா அகிருத்தா மோக்ஷா நாஸ்தி. நாம் செய்யக்கூடிய காரியத்தினாலே மோட்சமானது சித்திக்காதுன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னார், சகுருமேவ அபிகச்சேத். சகுரும் அபிகச்சேத்னு சொல்லலை உபனிஷத்தை. சகுருமேவ அபிகச்சேத். சதாச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சாலே ஒழிய, ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சாலே ஒழிய பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது.
அதனால சகுருமேவ அபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணங்கள்லாம் சொல்கிறேன். சித்தம் சத்சம்பிரதாய ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் திருட நியதையா சாது விருத்தியா சமேதம் தம்பா சூயாதி முக்தம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் சொகுண பரஹிதம் தேசிகம் பூஷ்ணரீப்சே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ஞாசவிம்சதியினுடைய ஸ்லோகம். இதெல்லாத்தையும் இவ்வளவு சொன்னார் இல்லையா அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஒரு வரையில் சொல்லிட்டு போயிட்டார். ஆச்சாரிய குருபுத்திர சிஷ்யஸ்தானேன்னு பேசணும் ஒரு சூர்ணிக்கு ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஆச்சாரிய குரு பட்சிகளாக்கி ஞானானுஷ்டானங்களை சிறகாக்கி குருபுத்திர சிஷ்யஸ்தானேன்னு பேசும் அப்படின்னு சாதிச்சிருக்க. ரெண்டு பேரும் ஐக்கிய கண்டியர்கள். அதில் ஒன்று நாம தான் சம்பிரதாய பேதம்னு நினச்சிருக்கோம். நிச்சயமாக சர்வதா சம்பிரதாய பேதங்கிறது கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்குமே தேவஸ்ரீமான் சுசித்தேகே கரணம் இது வதன் ஏகமர்த்தம் சஹசிரேன்னு சாதிச்சது. அது தாத்பரிய ரத்னாவளியில் திருவாய்மொழி 1102 பாசுரம் இருக்க. 102 பாசுரத்துக்கு என்ன விஷயம்? தேவஹா ஸ்ரீமான் சுசித்தேகே கரணம், ஸ்ரீமானான நாராயணன் உபாயம், ஸ்ரீமானான நாராயணன் உபேயம். ஏகமர்த்தம் சஹசிரே 1000 பாசுரங்களுக்கு ஒரே ஒரு அர்த்தம் இவ்வளவுதான். இந்த 1000 அர்த்தம் இந்த ஒரு அர்த்தத்தை நிரூபிக்கிறதுக்காக 10 குணங்களை பிரதானமாக காமிச்ச. சேவா யோக்யோதி போக்யா சுபகதனு சர்வ போக்யாதிஷாயி அப்படின்னு ஒரு 10களாக திருவாய்மொழியில் காமிச்சார்னு தாத்பரிய ரத்னாவளியில் சுவாமி தேசிகன் காமிச்சுன்னு வர. அந்த ரீதியா நாம் அத்தியாத்ம சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணணும். அது நிர்ணயம் பண்ணுறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சதாச்சாரியனிடத்தை ஆசிரியிச்சு அவளிடத்த உபதேசாத ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசு. ஏன்னா சாஸ்திர ஜானம் இருக்கே எப்படிப்பட்டதாக இருக்குன்னார் பகுக்லேஷம் புத்தே சலன காரணம். சாஸ்திர ஜானம் சாஸ்திரத்தை கொண்டு நாம் அர்த்த நிர்ணயம் பண்ணணும். சாஸ்திரம் எஸ்ய யோனிஹி சாஸ்திர யோனிகின்னு எம்பெருமானுக்கு சாஸ்திர யோனித்துவம் இருக்கு. சாஸ்திர யோனியால் தான் சாஸ்திரத்தினால தான் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ஆழ்வார் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேன்னு சாதிச்சார். அப்படி இருக்கிறச்சே இந்த சாஸ்திரத்தை நம்மளால் நம்மளுடைய புத்தி சக்தியை கொண்டு நிர்ணயம் பண்ண முடியுமோன்னு கேட்டால் பண்ண முடியாது. அதனால் நமக்கு நிர்வேதம் கவலை வருத்தம் ஏற்படுறது. அப்போ என்ன பண்ணுறா சதாச்சாரியனிடத்தில் போய் சதாச்சாரியனாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் என்ன அனுஷ்டானம் பண்ணுறாரோ என்ன உபதேசம் பண்ணுறாரோ ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயித்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியத்தே அப்படிங்கிறதாக லட்சணம் சொல்லியிருக்கு. தான் அனுஷ்டானம் பண்ணணும். அதனால்தான் இதை வள்ளுவனும் இதை சொல்லியிருக்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி அனுஷ்டானம் பண்ணி தான் எதை உபதேசிக்கிறானோ தான் எதை உபதேசிக்கக்கூடிய விஷயத்தை தான் அனுஷ்டானத்தில் கொண்டு வந்து அதை உபதேசிக்கணும் சிஷ்யர்களுக்கு. அப்படி சதாச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிஷ்யர்களுக்கு பரமஹிதமான ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். 3 விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கு பரதத்துவம் பரமஹிதம் பரமபுருஷார்த்தம் அப்படிங்கிறதாக பேர். அதில் பரதத்துவம் எது அப்படிங்கிற நிர்ணயம் சர்வப்பிரதானமான விஷயம். இந்த பரதத்துவம் எதுங்கிறத தெரிஞ்சினதுக்கு அப்புறம்தான் அந்த பரதத்துவமாக இருக்கக்கூடிய வஸ்துவை அடையிறதுக்கான உபாயம் எது, அந்த பரவஸ்துவை அடைஞ்சால் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் என்ன அப்படிங்கிறத ஹித புருஷார்த்தாதிகள்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பரம தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை உபநிஷத்துக்கள் வேதங்களிலேருந்து ஆரம்பிச்சு இந்த பரதத்துவ நிர்ணயம்ங்கிறது வேதங்கள்லாம் சொல்லிட்டு வந்தது. பின்னாடி வேதத்துக்கு பின்னாடி பிராதிசாக்கியம்னு ஒரு கிரந்தம். பிராதிசாக்கியாதிகளில் வேதாட்சராணி யாவந்தி படித்தானி திஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி நசம்சயா அப்படிங்கிறதாக வேதத்தில் பிரத்யேகம் அக்ஷரம் பகவத்வாச்சகமான அக்ஷரம் அப்படிங்கிறதாக வேதாட்சர ராசி பூர்த்தியாகவே பகவத் பரமானது அப்படிங்கிறதாக அந்த பிராதிசாக்கிய கிரந்தம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி பின்னாடி வந்த வியாக்கியாத்தாக்கள், அதாவது பரமரிஷிகளாக இருக்கக்கூடிய பதஞ்சலி பிரபுதிகள்லாம் மகாபாஷ்யத்தில் பதஞ்சலி மகரிஷி ஆயுதி பகவதோ நாராயணஸ்ய பிரதம அபிதான அபிததாத் கின்னாம மங்களன்ன கிருதம்னு கேட்டார். அதாவது பாணினி வியாக்கரண சூத்திரங்களை பண்ணார். அதில் அயுணுன்னு முதல் சூத்திரம். அந்த கடைசி 3000 சூத்திரம் பண்ணார். 3000க்கு மேற்பட்ட சூத்திரங்களை பண்ணார். கடைசி சூத்திரம் அப்படிங்கிற சூத்திரம். அகாரத்தில் ஆரம்பித்து அகாரத்தில் அந்த வியாக்கரண சாஸ்திரத்தை முடிச்சுவிட்டார். இது ஏன் அகாரத்தில் ஆரம்பித்த, ஏன் மங்கள ஸ்லோகம் பண்ணலை, இதுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணணுமே, மங்கள ஸ்லோகம் பண்ணலையேன்னு கேள்வி. பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் சொல்கிறச்ச ஏன் பண்ணலை, அகார சர்வகாரணனாய் சர்வ ரக்ஷகனாய் சர்வசுவாமியான அகார சப்தவாச்சனான எம்பெருமானின் திருநாமமான அகாரத்தில்னா ஆரம்பிச்சிருக்கு.
அகாரத்துலனா முடிஞ்சிருக்கு. அதனால காரணத்துவம் ரக்ஷகத்துவம் இதெல்லாம் இந்த அகாரத்திலே கிடைக்கிறது. அதனால அகார வாச்சனான எம்பெருமான ஆரம்பிச்சதுனால அதுவே மங்களம். இந்த அகாரத்துவம் அப்படிங்கிறது தான் சர்வகாரணத்துவத்தை ஸ்தாபிக்கிறது அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி மகாபாஷ்யத்தில் காமிக்கிறார். அதனால பரம தத்துவம் அப்படிங்கிறது நாராயணன் பரதத்துவம், ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம். வெறும் நாராயணன் பரதத்துவமோ அப்படின்னு கேட்க வேண்டாம். பிராட்டி விசிஷ்டனான எம்பெருமான் பரதத்துவம். இதெல்லாம் உபபிரமணங்களான ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீ பகவத்கீதையும் இதையே தான் சொல்லும். ஆனால் சரணாகதி பண்ணுறான் லக்ஷ்மணாழ்வான். பெருமாளுடைய திருவடியை கட்டிண்டு சப்ராதோ சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹான் பெருமாளிடத்தில் சொல்லணும். சீதாம் உவாச்ச அதியசாகான்னு சாதிச்சார். பெருமாளிடத்தில் விண்ணப்பம் பண்ணலை. நான் உம்மோட காட்டுக்கு வரேன், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்டதேன்னு பெருமாளிடத்தில் விண்ணப்பம் பண்ணலை. சீதாம் உவாச்ச சீதையின் இடத்துல தான் சொன்னோம். சரி, சீதாம் உவாச்சன்னா பெருமாள்கிட்ட சொல்லலையான்னா ராகவஞ்ச மகாவிரதம் ராமனிடத்திலும் சொன்னான்னு ரெண்டாவதான ஒரு இதுவே தவிர இடமே தவிர ராமனுக்கு பிராட்டிக்கு தான் முதலிடங்க. பின்னாடி பெருமாள் சாதிக்கிறச்சு. இந்த பிராட்டியும் பெருமாள் வேற இல்லைங்கிறது எங்கன்னா ஜடாயு மோட்சத்தில் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் இருக்கு. மயாத்வங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீ போன ஒரு அர்த்தம். மாங்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம். மயாத்வம் சமனுஜாதா பிராட்டியினுடைய கடாட்சத்துக்கு விஷயமாயிட்ட கச்சலோகான் அனுத்தமான், அனுத்தமான் லோகான் கச்ச அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் நிர்ணயம் பெரியவா அதுக்கு ஒரு அர்த்தம் காட்டி கொடுத்துருக்காங்க. மயாத்வம் சமனுஜாதகாங்கிற இடத்துல. அதனால் எதுக்காக சொல்ல வரேன், பெருமாள் பிராட்டி அப்படிங்கிறது ஒரு தனித்தனியான தத்துவம்னு நினச்சிக்கப்படாது. ரெண்டும் ஒரே தத்துவமாக கொண்டு இருக்கா. ஏன்னா நமக்கு அதனால்தான் உபயாதிஷ்டானஞ்ச ஏகம் சேஷித்வம் என்று சோமாசி ஆண்டான் பணிப்பர் அப்படின்னு சோமாசி ஆண்டானுடைய வார்த்தையாக சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் சேஷித்துவம், பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து சேஷித்துவம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் தத்துவம் அப்படிங்கிறதாக காமிக்கிறார். இந்த தத்துவ நிர்ணயம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவங்கிறது நிர்ணயமாச்சு. இது எல்லா சாஸ்திரக்காராலும் எல்லா மதாந்தரஸ்தர்களும் ஒத்துக்கொண்டதான விஷயம். இன்னார் இனியார் இல்லாதபடி வேதாந்திகளாக இருக்கக்கூடிய பிரமாண சரணராய் போகக்கூடியவர்கள் அனைவருமே பிரமாணங்கள் எந்த விதத்தில் போயிருக்குன்னு பார்த்தா ஸ்ரீமானான நாராயணன் பரதத்துவங்கிறத சர்வ நிச்சயமாக ஒத்துண்டே ஆகணும். விவாதாஸ்பதம் இல்லாத ஒரு விஷயம் இது. அதை சுவாமி தேசிகன் எனது அடியனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு தேசிக கிரந்தங்களில் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரதத்துவத்தை தான் கொடுத்துருக்கிறதுனால ஏதோ ரெண்டு விஷயங்கள் அடியன் இப்படி கை காமிச்சுன்னு போகிறேன். ஏன்னா கிரந்தங்கள் சதாதிகமான கிரந்தங்கள் 122 கிரந்தங்கள் நிர்மாணம் பண்ணியிருக்கார் சுவாமி. எல்லா கிரந்தத்திலையும் விஷ்ணு பரதத்துவம் இல்லாமல் மிக்க இருநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வனையும் வாழ்வனையும் இது இல்லாத கிரந்தம்னு ஏதாவது ஒரு வேதாந்த கிரந்தம் காமிக்க முடியுமோ? ஒன்றும் கிடையாது. பிராப்பியச்ச பிரம்மணோ ரூபம் பிராப்தச்ச பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாயம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்ச லக்ஷ்மி தந்திர வாக்கியம் சொல்றது. வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணக்காக. எல்லா வேதாந்த கிரந்தமாக இருந்தாலும் இந்த 5 விஷயம் சொல்லி ஆகணும். பரதத்துவத்தை சொல்லித்தான் ஆகணும். அது சொன்னாதான் வேதாந்த கிரந்தமாகவே அது இருக்க முடியும். அப்படி இருக்கச்சே எல்லா வேதாந்த கிரந்தங்களும் பரதத்துவ நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதான் ஸ்ரீமானான நாராயணன் பரதேவதை நிர்ணயம் பண்ணியிருக்கு. சுவாமி தேசிகன் என்ன பண்ணியிருக்கார், எப்படி பண்ணியிருக்கார்? தேசிகனுடைய கிரந்தங்களை ஒரு 10 பிரிவாக பிரிக்கலாம். அது எப்படின்னா சுவாமியுடைய சுதந்திரமான வேதாந்த கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள் பூர்வாச்சாரிய கிரந்தங்களுக்கு வியாக்கியான கிரந்தங்களான வந்த கிரந்தங்கள், அதுக்கப்புறம் காவிய கிரந்தங்கள், நாடக கிரந்தம், அப்புறம் ஸ்தோத்திர கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்களுக்கு மேலே ரகசிய கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள்லேயே ஸ்தோத்திர கிரந்தத்திலே தன்னுடைய ஸ்தோத்திரத்துக்கு தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஞாசவிம்சதிக்கு மாத்திரம் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்டதான கிரந்தங்கள். இது தவிர சாமானிய கிரந்தங்கள், பூகோள நிர்ணயம், அது மாதிரி ஹரிதின திலகம் முதலியதான கிரந்தங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள், இப்படி 122 கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இது தவிர இன்னும் அநேக கிரந்தங்கள், அது தமிழ் பிரபந்தங்கள், இது மாதிரி அவருடைய வாக் படுத்தம் யாராலையும் அளவிட முடியாததாக 122 கிரந்தங்களாக பண்ணியிருக்கார். அதுவும் இந்த சபையில் சொல்கிறது ரொம்ப பொருத்தம். சுவாமியும் கோமடம், கோங்கிற சப்தத்துக்கே வாக்கொல்லியா, அதனால கோமட்டமாக அப்படின்னாலே கோமட்டமாக சுவாமியும் எழுதியிருந்தார். அதனால அவர் அந்த சொல்கிறது சார்த்தக்கியமாக இருக்குது. அதுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன். அது மாதிரி சாதிக்கிறச்சே சுவாமி ரக்ஷா கிரந்தங்கள் இருக்கு. அது 5 ரக்ஷா கிரந்தங்கள் பண்ணியிருக்க. எவ்வளவு இருக்கு? அதனால வாச்சாமகோச்சரமான விஷயம். அதில் சுவாமி தேசிகன் இடத்துல தர்க்கேஷு கர்க்கஷதியா வயமேவ நான்யா காவியேஷு கோமலதியா வயமேவ நான்யான்னு சாதிச்சார். யாதவா விதயத்து வியாக்கியா இதில் சாதிச்சார். இதில்
சங்கல்ப சூரியோதயத்தில் தர்க்கேஷு கர்க்கஷதியா, தர்க்கம்னு வந்தியா பல்ல உடைக்கிற மாதிரி கிரந்தம் பண்ணுவேன், காவியம்னு வந்தியா ரொம்ப லலிதமாக பண்ண முடியும். காவியேஷு கோமலதியா வயமேவ நான்யகான்னு சாதிச்சிருக்க மாதிரி தர்க்க கிரந்தங்களில் எங்கெங்க சொல்லியிருக்கார். எல்லா கிரந்தமும் அநேகமான தர்க்க கிரந்தங்களில் இந்த தேசிகனுடைய ஒரு பெரிய ஒரு இந்த சம்பிரதாய பரிரட்சணம் எப்படி பண்ணியிருக்காருன்னா, தேசிகனுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த பூர்வாச்சாரியர்கள், அதாவது ஆழ்வான், பட்டர், பாஷ்யக்காரர், ஆளவந்தார், நாதமுனிகள் உள்ளிட்ட பூர்வாச்சாரியர்கள் யார் யார் இருக்காளோ அவளுக்கு அவளுடைய என்னென்ன கிரந்தங்கள் வேதாந்த கிரந்தங்கள் இருக்கோ, என்னென்ன கிரந்தங்கள் இருக்கோ, ஸ்தோத்திர கிரந்தங்கள் இருக்கோ, இது எல்லாத்துக்கும் தன்னுடைய வியாக்கியானங்களில் கொண்டு வந்து இதுக்கு இப்படி தாத்பரியம், இப்படி நிர்ணயம், இப்படி பூர்வாச்சாரிய நியாய சித்தாந்தன கிரந்தங்கள்லாம் பார்த்தா ஆகச்ச பட்ட பராசர பாதைகின்னு அநேக இடங்களில் சாதிப்பார். பராசர பட்டர் இப்படி சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு இப்போ பிரச்சாரத்தை கூட இல்லை, அதெல்லாம் அந்த கிரந்தங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நியாயத்திலக்கம்னு ஒரு கிரந்தம் நாதமுனிகளோடது, அந்த நியாயத்திலக்கங்கிற கிரந்தமே எனக்கு நமக்கு கிடைக்கல. யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாசதா தம்ரணம்ய ஹரிம் சாந்தம் நியாய தத்துவம், நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு தேசிகன் அந்த மங்கள ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்திருக்கார். நியாய தத்துவத்தில் நாதமுனிகள் இப்படி சாதிக்கிறார், ராமமிஸ்ரர் இப்படி சாதிக்கிறார், புண்டரீகாட்சர் இப்படி சாதிக்கிறார். அவருடைய கிரந்தம் ஷடர்த்த சங்கேபங்கிறதான கிரந்தங்கள். இந்த கிரந்தங்கள் எல்லாம் பார்க்கணும், இப்படிலாம் கிரந்தங்கள் பூர்வாச்சாரியர்கள் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தேசிகன் இடத்துல போனால் தான் கிடைக்கிறது. அவருடைய பூர்வ கிரந்தங்கள்கிட்ட தான் அது கிடைக்கிறது. அது மாத்திரமில்லை, எல்லாரும் பார்க்காத ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், கேள்விப்படாத ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். பெரியாழ்வார், சுவாமி பெரியாழ்வார் கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தேசிகன் தான் கல்பசூத்திர வியாக்கியாத்தாவான பெரியாழ்வார்னு சாதிச்சிருக்கார். அது ரொம்ப நாள் பிரகாசம் இல்லாமல் இருந்து இப்போ சமீப காலத்தில் அந்த கல்பசூத்திர வியாக்கியானம் கிடச்சி பிரகாசப்படுத்தியிருக்கார். அந்த சுவாமியும் ஸ்ரீரங்கத்தில் தான் எழுதியிருக்கார். அதை பண்ணவர் ஒரு ஸ்மார்த்தர். அந்த ஒரு ஸ்மார்த் கேசவ தீட்சிதர் இல்லை, சுந்தரராம தீட்சிதர் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்தில் ஒரு வைசிஷ்டியம் என்னன்னா, கிரந்த கர்த்தா வைஷ்ணவர், கிரந்தத்தை பிரகாசப்படுத்தினவர் ஸ்மார்த்தர், அதுக்கு சகாயம் பண்ணவர் ஒரு மாத்வர். உத்தராதிமட சன்னியாசி தான் ஒரு பிரகாசம் பண்ண. அந்த மாதிரி ஒரு கிரந்தம் வந்திருக்கு. ராமாக்னி சித்வருத்தின்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. அந்த கிரந்தம் வந்திருக்கு. சம்பிரதாயத்தில் ரொம்ப சூக்ஷமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சுவாமி தேசிகனுடையதான சாஸ்திரங்களை, சாஸ்திர கிரந்தங்கள், ஏதாவது வேதாந்த சாஸ்திரம் இல்லாத வேதாந்த சாஸ்திரத்துக்கு உபகாரகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் உண்டு. கணாதம் பாணினீயஞ்ச சர்வசாஸ்திரோபகாரகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி கணாத மதம்னு சொல்லக்கூடிய நியாய மதத்தை பரிஷ்காரம் பண்ணியிருக்கார், மீமாம்சா மதத்தை பரிஷ்காரம் பண்ணியிருக்கார். அது மாதிரி பண்ண கிரந்தங்கள் மீமாம்சா பாதுகா, சேஸ்வர மீமாம்சா, நியாய சித்தாஞ்சனம், நியாய பரிசுத்தி முதலியதான கிரந்தங்கள். இதில் மீமாம்சா பாதுகை அப்படிங்கிற கிரந்தம் இருக்கு. இந்த கிரந்தம் என்னத்துக்காகனா, எம்பெருமானுக்கு சர்வகர்ம சமாராத்தியத்துவம்னு ஒன்று உண்டு. என்னன்னா, கீதாச்சாரியன் 8வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். அதியஜ்யம் அதிபூதம் இத்தியாதி எல்லாம் சொல்லிட்டு வரான். அதியஜ்யா கதம் கோத்திர அப்படின்னு கேட்குறான். அது யார்ப்பா அதியஜ்ய சப்தவாச்சன் யாருன்னு கேட்டால் பெருமாள் சொல்ற அதியஜ்யா அகமேவன்னு, நான் தாண்டான்னு. அப்படின்னா என்னன்னார், சர்வகர்ம சமாராத்தியத்துவம். சர்வகர்ம சமாராத்தியன் யாரு? கீழே கர்மகாண்டத்தை உபதேசிக்கிறச்சே, கர்மயோகத்தை உபதேசிக்கிறச்சே பூர்வ ஷட்கத்திலேயே கீதையில் பெருமாள் அவனுக்கு அர்ஜுனனுக்கு உபதேசிச்ச மையார்பித மனோபுத்தி, என்னிடத்துல எல்லாத்தையும் மை சர்மானி சந்நியஸ்த அத்தியாத்ம சேதசா நிராஷி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விதகத ஜரஹான்னு சாதிச்சோம். அந்த இடத்துல பாஷ்ய பங்கி, இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்ய பங்கியில் பாஷ்யக்காரர் நீ என்ன பண்ணணும், மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யன்னு சாதிச்சிருக்காரு. எப்படி விடணும்னார், பகவானேவ சுணூயாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி சசேஷ தைக்கரசேன அனேன ஆத்மனா கர்த்தனான். இப்போ வடகலையாரெலாம் சாத்விக தியாகம்னு பண்ணியிருக்காரு. அந்த சாத்விக தியாகம் பாஷ்யக்காரருடைய கீதா பாஷ்ய பங்கி, கீதா பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய பங்கி. இப்படி பண்ணுன்னு பாஷ்யக்காரர் அங்கே காமிச்சிருக்கார். இப்படி ஆத்மசமர்ப்பணம் பலசமர்ப்பணத்தை இந்த இதை பண்ணி உபாய தியாகம், பல தியாகம், ஸ்வரூப தியாகம்ங்கிற திரிவிதமான தியாகத்தோட கர்மயோகத்தை பண்ணணும் அப்படிங்கிறதாக கீதாச்சாரியர் சொல்கிறச்ச எல்லா கர்மாவையும் என் பொருட்டு செஞ்சு விடு அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால பெருமாளுக்கு சர்வகர்ம சமாராத்தியத்துவம் அப்படின்னு ஏற்பட்டு போகிறது. இந்த சர்வகர்ம சமாராத்தியத்தை தான் பின்னாடி அதியஜ்ய சப்தத்தினால கீதா 2வது சட்கத்தில் 8வது அத்தியாயத்தில் கீதையில் அதியஜ்யா அகமேவ அப்படின்னு கீதாச்சாரியன் சாதிக்கிறார். இதனாலே சர்வகர்ம சமாராத்தியத்தை ஏற்பட்டு போகிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னேன்னா, மீமாம்சகர்களுக்கு தேவதாச விசேஷமே கிடையாது.
பாட்ட தீபிகையில் பாட்ட பிரபாகர மதம்னு 2 மீமாம்ச மதம் இருக்கு. அதில் பாட்டர்களுடைய பாட்ட தீபிகையில் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. விக்கிரக ஹவிராதானம் யுகபத் கர்ம சந்நிதி பிரீத்திஹி பலப்பிரதானஞ்ச தேவதானாம் நவித்யதே. தேவதைகளே கிடையாது, நிரீஸ்வரால் வாழலாம் மீமாம்சகர்கள். கர்மாவுக்கு பிராதானியம் கொடுப்பவர்களே தவிர ஈஸ்வரனை ஒத்துண்டார்கள் அல்ல. அப்போ அவர்களுக்கு கண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த கர்ம மீமாம்சையும் பகவதார்த்த கர்மாக்களை யாக யஜ்ஞாதி கர்மாக்களை பண்ணணும். எல்லாத்தையும் பகவதாராதன ரூபமாக, பகவத் கைங்கரிய ரூபமாக, பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரந்தம் பண்ண. அதனால மீமாம்சாவல ஜெய்மினியோடைய சூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமா பகவத் பரமான வியாக்கியானத்தை பண்ணார். அப்படி வந்த கிரந்தங்கள் மீமாம்சா பாதுகா, சேஸ்வர மீமாம்சா அப்படிங்கிறதான 2 கிரந்தம். அதில் மீமாம்சா பாதுகையில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சாய்ச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறேன். யஸ்ய ஸ்ரீ நித்யஹ்ருத்யா நிருபதி கிருஹணி நந்ததி சந்தவ்ருத்யா யஸ்யா பத்யம் பிரஜேஷ பிரபிருதி விஹரணம் யஸ்ய விஸ்வக்பரார்த்தம் லீலா போகோபதேச व्यतिभिरभिदं यस्य विश्वं विभूतिः सद्धा सत्तास्तानुकम्भानिधिः भवतु सनः சப்தலோகி கிரகஸ்தா. இந்த கர்மா ஆராத்தியன் யாருன்னார்? சப்தலோகி கிரகஸ்தா. 7 லோகத்துக்கு எவன் கிரகஸ்தனா இருக்கானோ, 7 லோகமும் எவனுக்கு அதீனமாக இருக்கோ அவன் தான் சப்தலோகி கிரகஸ்தன். அவனுடைய பத்னி, கிரகஸ்தன் தனியாக இருக்க முடியாது. யாகம் பண்ணணும்னா பத்னி வேணும். பத்தினோ யஜ்ஞ சம்யோகேன்னு பாணினி படிச்சிருக்கார். நல்லா பத்னி வேணுமே. அவள் யாருன்னார்? யஸ்யா ஸ்ரீ நித்யஹ்ருத்யா. ஸ்ரீ நித்யஹ்ருத்யா பிரிய பிராட்டியாரோடு இருக்கக்கூடியவர். நிருபதி கிருஹிணி நந்ததி. நிருபதி கிருஹிணி அவருடையதான திருத்தேவியாராக இருக்கார். சந்தவிருத்தியா இப்படி எம்பெருமானோட கூடினதான இந்த பெரிய பிராட்டியார் இவாளுக்கு பிரஜேஷ பிரபிருதி விஹரணம் யஸ்ய அப்பத்தியம் பிரஜேஷ பிரபிருதி. எவருடைய குழந்தைகள், இந்த எம்பெருமானுடைய குழந்தைகள் யாருன்னார்? பிரஜேஷ பிரபிருதி. பிரஜா ஈசனா இருக்கக்கூடிய பிரம்மா சிவன் முதலிய தேவதைகள் எல்லாம் இந்த சமஸ்த ஜகத்தும் எம்பெருமானுக்கு குழந்தைகளா இருக்கு. அதனால இவன் தான் சர்வஸ்மாத் பரன் அப்படிங்கிறத, சர்வகர்ம சமாராத்தியன் சர்வஸ்மாத் பரன் அப்படிங்கிற விஷயத்தை மீமாம்சா பாதுகாங்கிறதான கிரந்தத்தில் சுவாமி சாதிக்கிறார். இதே தான் சேஸ்வர மீமாம்சையிலையும் இதே மாதிரி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு அடிய அவகாசம் இல்லைன்னா 1/2 மணி நேரத்தில் அடியன் முடிக்கணும்னு இருக்கா. அதனால அதே மாதிரி அடுத்ததாக தத்துவமுக்தா கலாபம்னு ஒரு கிரந்தம் பண்ணார். இந்த தத்துவமுக்தா கலாபம்ங்கிறது முக்தாகாரம். இந்த முக்தாகாரத்தை சரமாக இருக்கும். நாயக சரம், ஜடத்ரவிய சரம், அத்ரவிய சரம்னு பல சரங்களை உடையதான முக்தாகாரம். அதில் அத்ரவிய சரத்தை முதல்ல அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். முதல் மங்கள ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான மங்கள ஸ்லோகம். அதுலேயே எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த பரத்வத்தை சொல்றச்ச இந்த ஸ்லோகம் லக்ஷ்மீ நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயாதேச சம்பர்தமானஹ நாபீடாலீகரிங்கன் மதுகர படலி தத்தஹஸ்தாவலம்பஹ அஸ்மாகம் சம்பதோகான விரள துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலயது வபுஷ காளிமா கைடபாரேஹே கைடபாரேஹே காளிமா கலயது. எம்பெருமானுடையதான திருமையில் இருக்கக்கூடியதான கருப்பு வர்ணம் இருக்கு, அந்த நிறமானது கலையத்து எங்களுடையதான அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கட்டும்னு சாதிக்கிறது. இந்த கருப்பு எம்பெருமான் திருமேனியில் சியாம வர்ணத்துவம் இருக்கு. இது எதனால உண்டாச்சுன்னு ஒரு உத்ரேட்சம் பண்றார். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயாதேஷ சம்பர்தமான. பெரிய பிராட்டியார் எப்போது பெருமாளை பார்த்துட்டே இருக்கா. அழ்வார் மைய கண்ணால் மலர்மேல் உரைவாள் உரைமார்பினன் செய்ய ஹோலத் தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான்னு சாதிச்சார். மைய கண்ணாள், இவள் மைய கண்ணாளா இருக்கார். அவர் செய்ய கோல தடங்கண்ணனா இருக்கார். இதுக்கு என்ன காரணம்னா பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால ஒருத்தரோட நேரம் இன்னொருத்தர்கிட்ட ஏறெடுத்து பிராட்டி தன்னுடைய கருணைதல் பூ போன்றதான திருக்கண்களாலே பெரிய பெருமாளை பார்த்து 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 பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமானது கருத்து பெடுத்தோம். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீஹி சதத பரிச்சயாதேஷ சம்பர்தமானஹா நாபீநாளி கரிங்கன் மதுகர படலி தத்தஹஸ்தாவலம்பஹ. நாபி பத்மம் உண்டாயிருக்கு, அதில் வண்டொழுகு படிந்தார் போலே இருக்கு. அதனால கருப்பு இன்னும் உண்டாச்சு. இது மாத்திரமில்ல, அளவிரல துளசி தாம சஞ்சாத பூமா துளசி மாலையை தரிச்சுருக்கார். நெருக்க தொடுக்கப்பட்டதான துளசி மாலையை தரிச்சுருக்கார். அதனாலையும் திருமேனி கருத்து இருக்கு.
இதுக்கெல்லாம் மேலே இந்த எம்பெருமான் என்ன பண்ணார்? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபர்யங்க முத்ஸ்ரஜ்ய ஹாகதோ மதுராம்புரிம்னு மதுரைக்கு வந்து காளிந்தி காந்திஹாரி காளிந்தியில் விளையாடுறார், யமுனையில் விளையாடுறார். அதனால திருமேனி ரொம்ப கருத்து போயிடுது. இந்த கருப்பானது எங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கட்டும்னு சாதிச்சார். இதுக்கும் பரதத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்னா, திருநெடுந்தாண்டகத்தில் பாருருவில் நீரறிகான்னு ஒரு பாசுரம், அதில் முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானேன்னு ஆழ்வார் சாதிக்கிறோம். 3 விஷயத்தை 3 பேரையும் 3 தேவதைகளை நிறுத்திக்கிறார். ஒரு உருவம் பொன்னுருவம், ஒன்று செந்தி, ஒன்று மாகடல் உருவம்னு 3 உருவத்தை நிறுத்தினர். பரதேவதைகளாக லோகத்தில் சங்கிக்கக்கூடியவர்கள், சந்தேகப்படக்கூடியவர்கள் 3 பேர். பிரம்மா ருத்ரன் எம்பெருமான் 3 பேர். இந்த 3 பேருக்குடைய நிலத்தை சொன்னார். ஓருருவம் பொன்னுருவம், ஒன்று செந்தி, ஒன்று மாகடல் உருவம்னு 3 பேரையும் சொல்லிவிட்டு 1ஆம் சுவதி இதில் எது பரதத்துவம் அப்படின்னா முகிலுருவம் எம்மடிகள் உருவந்தானேன்னு சாதிச்சு. இதே தான் முகிலுருவம்னு கருத்து சாமலத்துவம் சொன்னார் இல்லையோ. இந்த சாமலத்துவங்கிறது பரத்வ சூச்சகமான சின்னம். அந்த சின்னத்தை இங்கே தேசிகன் இந்த தத்துவமுக்தா கலாபத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் கலையத்து வபுஷக் காளிமா கைடபாரேஹே அப்படின்னு எம்பெருமானுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய காளிமா கருப்பானது எங்களுடைய அஜ்ஞானமாகிற இருட்டை போக்கட்டும் அப்படிங்கிறதாக பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணி காமிச்சிருக்கார். ஏன்னா கலியன் உரை குடைகொண்ட கருத்துடையோன்னா சுவாமி தேசிகனுக்கு ஒரு திருநாமம் இருக்க, வாழி திருநாமம் இருக்கிற அப்படின்னால திருமங்கை ஆழ்வார் எப்படி காமிச்சாரோ அதுபோலேயே இங்கேயும் காட்டி கொடுத்துருக்கார். அது மாதிரி நியாய சித்தாந்தத்தில் ஈஸ்வர பரிச்சேதம், ஏன்னா நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தம் இந்த 2 கிரந்தங்கள் எப்படின்னா, ஒன்று பிரமாணங்களை நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியது நியாய பரிசுத்திங்கிறதான கிரந்தம். ஆனால் அநேக விதமான பிரமாணங்கள் தார்க்கிகர்கள்லாம் இசைந்தார்கள். அதெல்லாம் கண்டித்து இந்தந்த பிரமாணங்கள் எதுக்குள்ளே போகும்னு சொல்லி பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு 3 பிரமாணம் தான் இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். பின்னாடி மகாச்சாரியர் தொட்டையாச்சாரியார் யதீந்திர மத தீபிகை பண்ணுறச்ச இதை முதல்ல பிரமாணங்களை 3ஆக பிரித்து காமிச்சிருக்க. இதுக்கு அடி நியாய பரிசுத்திங்கிறதான கிரந்தம். அதுக்கு மேலே நியாய சித்தாந்தனங்கிற கிரந்தத்தில் பிரமேயங்களை நிஷ்கர்ஷம் பண்ணார். அந்த பிரமேய நிஷ்கர்ஷம் பண்ணுறச்சே பிரமேயங்கள்லாம் பிரமாணங்களால் அறியப்படக்கூடியவைகளுக்கு பிரமேயங்கள்னு பேர். அந்த பிரமேயங்கள் திரவியங்கள் என்றும் அத்ரவியங்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் 6 திரவியங்கள் 10 அத்ரவியங்கள் இருக்குது. இந்த 6 திரவியங்களில் ஈஸ்வரன் ஒரு திரவியம். அந்த திரவிய பரிச்சேதத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லணும். ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கிறத சொல்லணும். அதை சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனங்கிற கிரந்தத்தில் பரிச்சேர்ந்த பிரமேய பரிஷ்காரம் பண்ணிட்டு வரைச்சு ஈஸ்வரனை பற்றி பரிஷ்காரம் பண்ண வேண்டியதான நிர்பந்தம். அதனால் ஈஸ்வரனை பற்றி பல மதஸ்தர்கள் பலவிதமாக அபிப்பிராயப்பட அந்த அபிப்பிராயங்கள்லாம் எடுத்து உபபாதனம் பண்ணி அது கண்டித்து எது ஈஸ்வர தத்துவமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சாதிக்கிறார். அப்போ சொல்கிறார், திரிஷுச்ச மூர்த்திஷு பரிபூர்ணஹா ஏவ ஈஸ்வரஹா. 3 பேர் பிரசித்தமாக இருப்பார். பிரம்மருத்ர மகேஸ்வரா, பிரம்மா எம்பெருமான் மகேஸ்வரன் 3 பேர் பிரசித்தமாக இருக்கார். அதில் யார் மகேஸ்வரன், யார் சர்வேஸ்வரனாக இருக்க முடியும்னா எவனுக்கு பரிபூர்ணத்துவம் இருக்கோ. திரிஷுச்ச மூர்த்திஷு பரிபூர்ணஹா ஏவ ஈஸ்வரஹான்னு. அப்போ இதரையோ பிரஜாபதி பசுபதி மூர்த்தையோஸ்து பிரமாணபலாத் ஜீவ வியவஹிதா இது சேஷா. சரி, பிரஜாபதி பசுபதினு 2 பேர் இருக்காளே, இவாளில் ஜீவ வியவஹிதா இல்லவா, ஜீவன் பெருட்டுன்னு வந்திருக்கிறதுனால அவளுக்கு பரிபூர்ணத்துவம் இல்லை. இந்த பரிபூர்ணத்துவம் இல்லைங்கிறத இன்னொரு இடத்துலையும் சாதிச்சார். சுவாமியினுடையதான வியாக்கியான கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்களில் முனிவாகன போகன்னு ஒரு கிரந்தம். முனிவாகன போகங்கிறது அமரநாதிபிரானுக்கு வியாக்கியான கிரந்தம். அதில் துண்ட வெண்பிரையன் துயர் தீர்த்தவன் அஞ்சரைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன்னு ஆழ்வாருடைய திருப்பாண்ட ஆழ்வாருடைய சீசுக்தி. அந்த இடத்து வியாக்கியானத்தில் துண்ட வெண்பிரையன்கிற இடத்துல தான் பரிபூர்ணன் அல்லங்கிறத காமிக்கிறதுக்காக தலையில் துண்ட வெண்பிரையை வச்சுருக்கான் அப்படிங்கிறதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த பரிபூர்ண ஐஸ்வர்யம் இல்லை. மிச்ச பேருக்கு பிரம்மருத்ராதிகளுக்கு ஐஸ்வர்யம் பரிபூர்ணமாக இல்லை. ஏன்னா இந்த பிரம்ம சப்தத்துக்கு ஸ்வரூபேன குணைச்ச எத்திர அனவதிகாதிசயம் சோஸ்ய முக்கியோர்த்தா சச்ச சர்வேஸ்வர ஏவ அப்படின்னு அதிகரணத்தில் ஜிக்ஞாசா அதிகரணத்தில் ராமானுஜர் சாதிச்சார். அந்நத்திர தத் குணலேஷ யோகாத் ஔபச்சாரிகா. அப்போ ஈஸ்வர சப்தம் எப்படி பிரம்ம சப்தமோ பகவத் சப்தமோ மிச்ச பேரையும் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அந்த இடத்துல உபச்சாரத்துக்காக சொன்னது அப்படின்னு எப்படி சாதிச்சாரோ அதே போல இங்கு ஈஸ்வர சப்தம் தேவதாந்திர விஷயத்தில் பிரசித்தமாக இருக்கே அப்படின்னு கேட்காதீங்கோ, இது உபச்சாரத்தினால சொன்னது. ஆனால் நிரூபாதிகமான ஈஸ்வரத்துவம் எம்பெருமானுக்குத்தான் இருக்கு அப்படிங்கிறது சாதிச்சார். ஏன்னா லோகத்துக்கு விபரீதமாக இருக்கிறது தான் வேதாந்த சாஸ்திரம். லோகத்தில் என்ன சாதாரண ஒரு நியாயம் உண்டுன்னா யோகாத் ரூடிர் பலியா, காரண பெயரை விட இடுகுறி பெயர் தான் பிரசித்தங்கிறதாக லோகத்துக்கு விவகாரம். ஆனால் அதிகரண சாராவளியில்
ஆகாஷ பிராணசப்தவ் அனுதர கதிகோ ரூடிபங்கேனங்கேயம் அப்படிங்கிறதாக தேசிகன் ரூடிபங்கம் பண்ணி தெரிஞ்சுக்கோ, ரூட்டியர்த்தத்தை எடுத்துக்கப்படாது, யௌகிகார்த்தம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாக அதிகரண சாராவளியில் சாதிச்சிருக்கார். அதனாலே ஈஸ்வர சப்தத்துக்கு ரூடிபங்கம் பண்ணினா யோகிகார்த்தம் சொன்னோன்னா பரமைஸ்வரியவான் அர்த்தம் கிடைக்கும். இந்த பரமேஸ்வரியம் மிச்ச பேருக்கு இல்லை. முக்தபோக்கியத்துவங்கிறதான பரமேஸ்வரியம் இது பரமபுருஷாயக்தம் முக்தேஸ்வரியம்னு பின்னாடி ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணத்தில் அனாவர்த்தி சப்தானாவர்த்தி சப்தாத்துக்கு அவதாரிக்க சூத்திர அவதாரிக்கையில் பாஷ்யக்காரர் அதை சாதிச்சார். பரமபுருஷாயத்தமாக இருக்கிறது முக்தேஸ்வரியம். அந்த முக்தேஸ்வரியம் வேற யாருக்கும் கிடையாது. இப்பிறவி நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லைன்னு ஆழ்வார் சாதிச்சார், பெரியாழ்வார் சாதிச்சா போல வேற யாருக்கும் மோட்சப்பிரதத்துவங்கிறது இல்லை. அதுதான் பரிபூர்ண ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யவான் ஸ்ரீமானான நாராயணன் ஒருத்தன் தான், அவன்தான் ஈஸ்வரனாக இருக்க முடியுங்கிறதாக ஈஸ்வர பரிச்சேதத்தை நியாய சித்தாஞ்சனத்தில் எம்பெருமானுடையதான பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். பின்னாடி திருவாய்மொழிக்கு திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரவிடோபனிஷத் சாரம்ங்கிறதான 2 கிரந்தம் பண்ணார். அதில் திருவாய்மொழி 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியாக இருக்கக்கூடியதான ஒன்னும் தேவம் உலகம் உயிர்மத்தாதுமில்லான்னுங்கிறதான பாசுர வியாக்கியானம். அந்த பாசுரத்துக்கு ஸ்லோகம் பண்ணுறச்சு சுவாதிச்சார், கல்பாந்தே பிஸ்திதத்வாத் சகல சுரகன ஸ்ரஷ்டு பாவாத் ஜனானாம் ரக்ஷாபத்யாபத்யகத்வாத் சிவவிதி பரணாத் சர்வதேவாத்மபாவாத் தத்தத் கர்மானுரூபம் பல விதரணதः வைனதேயத்வஜத்வாத் மார்க்கண்டேயாவநாதேஹ பிரபுமத ஷடஜித் பிராஹ சர்வ அமரோச்சம். சர்வ அமர உச்சம் எம்பெருமானை திருவாய்மொழியில் ஆழ்வார் எல்லா தேவதைகளுக்கும் பரனாக, ஏன்னா 3 விதமான பரத்தம் திருவாய்மொழியில் அப்போ சொல்லுவார்கள். அப்போ தான் பரத்தே பரத்தம், விபவத்தே பரத்தம், அர்ச்சாயாம் பரத்தம்னு. அதில் சர்வ சுலபமாக இருக்கக்கூடியதான அர்ச்சையில் இருக்கக்கூடியதான பரத்வத்தை ஒன்னும் தேவங்கிறதான தசகம் 4ஆம் பத்து 4ல் 10ஆம் திருவாய்மொழி சாதிக்கிறது. அதில் சர்வ அமர உச்சத்துவம் இது சொல்றச்சு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றார், சிவவிதி பரணாத் அப்படின்னு காமிக்கிறார். சிவனையும் பிரம்மாவையும் சிவனையும் தரிக்கிறபடியினாலே எம்பெருமான் தான் சர்வோச்சன் அப்படிங்கிறதாக காமிச்சார். இப்படி எம்பெருமானுடைய பரதத்துவமானது இங்கே தாத்பரிய ரத்னாவளியில் காமிக்கப்பட்டது. அதுக்கு மேலே ஸ்ரீபாஷ்யத்துக்கு தத்துவ டீகை அப்படிங்கிறதான ஒரு கிரந்தம் பண்ணார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த தத்துவ டீக்கையில் ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்வபரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா அப்படிங்கிறதான அந்த மங்கள ஸ்லோகத்தில் ஸ்ரீனிவாச சப்தம் இருக்கு. அந்த சப்தம் எப்படி சொல்றது, அது எப்படி பரதத்துவத்தை சொல்றதுங்கிறத தத்துவ டீக்கையில் நிர்ணயம் பண்றார். பரஞ்சைமினிஹி முக்கியத்வாத் இத்தியத்ர சைவம் பாஷ்யம் பிரம்மசப்தஸ்ய பரஸ்மின்னேவ பிரம்மணி முக்கியத்வாத் இதி. எப்படி பரஞ்சைமினி முக்கியத்துவத்துங்கிற சூத்திரத்தினால பிரம்மத்துக்கு தான் பிரம்ம சப்தமானது பரமாத்மாவில் தான் முக்கிய விருத்தியாக அடையிறது. அதே மாதிரி இங்கேயும் பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஸ்ரீனிவாசே அப்படின்னு பரஸ்மின் சப்தத்தை ஸ்ரீனிவாச சப்தத்துக்கு விசேஷனமாக்கின்றதுனால இது நிரூபாதிகமான பரத்வத்தை எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி இன்ன தேவதா விசேஷந்தான் பரதேவதைங்கிறத நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறதாக தத்துவ டீக்கைங்கிறதான கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியான கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். அதுக்கு மேலே ஸ்தோத்திரரத்ன பாஷ்யத்தில் சாதிக்கிறச்ச சுவாபாவிக அனவதிகாதிச ஈஸ்வரத்துவம் நாராயண தொயின மிருஷ்யதி வைதிகா அப்படிங்கிறதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் நாராயண பதம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டுண்டு அப்போ தான் சொன்னார். அப்போ சொல்கிறச்ச நாராயண சப்தமானது அனேன நாராயண சப்தேன காரண வாக்கியேஷு அந்யார்த்த சங்கா கோச்சரானாம். வேதங்களில் உபனிஷத்துக்களில் காரண வாக்கியங்களில் அந்யார்த்த கோச்சரத்துவம், அந்யார்த்தம் தேவதைகளை தேவதாந்திர பதமாக இருக்கு. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்காக நாராயண சப்தத்தை ஆள வந்தார் சாதிச்சிருக்கார். ஏன்னா சதேவ சௌமியதமக்ராசீத் அசத்வாயுதமக்ராசீத் சம்பு ஆகாஷ மத்தியேத்யா சிவஏவ கேவலா ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாகிரே இப்படி ஆகாஷோவை நாமரூபையோ நிர்வகிதா இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாத்தையும் கண்டித்து ஸ்ரீமானான நாராயணன் தான் இந்த அத்தனை சப்த வாட்சனாலும் சொல்லப்படுறான் அப்படிங்கிறத லிங்கபூயஸ்துவா தத்தி பலியஸ்தபிங்கிறதான சூத்திரத்தில் பாஷ்யக்காரர் நிர்ணயம் பண்றார். உபனிஷத்தில் சர்வாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாசு உபாசசயா பிரதீயமானஹா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயண ஏவ அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணிட்டு அங்கே இந்த சப்தங்கள் எல்லாம் இவனிடத்துல தான் முக்கிய விருத்தியாக அமையிறது அப்படிங்கிறத சாதிக்கிறார். அந்த அர்த்தத்தை எடுத்து ஸ்தோத்திரத்தின் பாஷ்யத்தில் காமிச்சு இதனால தான் ஆள வந்தார். நாராயண தொயின மிருஷ்யதி வைதிகக்கான்னு கேட்டார் அப்படிங்கிறதாக நாராயண சப்த வியாக்கியானம் எதுக்காக பண்ணார். வேற சப்தாந்தரங்களை எம்பெருமானுக்கு பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவேன்னு இருக்கிறச்ச நாராயண சப்தத்தை இங்கே எதுக்கு உபயோகப்படுத்துவானேன் அப்படின்னு கேட்டுண்டு இதை காமிச்சிருக்கார் இதில் ஸ்தோத்திரத்தின பாஷ்யத்தில்.
அதே மாதிரி தாத்பரிய சந்திரிகையில், கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில் அநேக இடங்களில் நாராயண பரதத்துவத்தை சொல்லியிருக்கார். அதில் எங்கெங்கெல்லாம் கீதையில் மாம் அகங்கிற சப்தம் வருதோ அந்த இடங்களெல்லாம் எம்பெருமானுடைய பரத்வ சௌலபியங்களை சொல்கிறது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறார். அதுக்கு மேலே ஸ்தோத்திர பிரபந்தங்கள், நமக்கு சுலபமாக கிடச்சிருக்கக்கூடியதான ஸ்தோத்திர பிரபந்தங்கள், எல்லாருக்கும் சர்வரும் அதிகரிக்கலாம்படியாக இருக்கக்கூடியதான ஸ்தோத்திர பிரபந்தங்களில் அநேக இடங்களில் சொல்கிறார். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் தாட்சண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி விபதேச வாச்சா ஸ்புரந்தி சர்வே தவசக்தி லேசைஹி அப்படிங்கிறதாக சாதிக்கிறார். இன்னும் எந்த ஸ்தோத்திரத்தை சொட்டா பெருமாளுடைய பரத்தம் இல்லாத ஸ்தோத்திரங்கள்லாம் உண்டான அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்கு. ஆனால் அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அபீதி ஸ்தவத்தில் பெரிய பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். சத்யா காலத்தில் பெருமாளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலம், துஷ்க உபதிரவத்தில் அப்போ பிரார்த்திக்கிறார். அபீதி இகயஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் பயாபய விதாயினோ ஜகதி என்னி தேசே ஸ்திதாக ததேததிலங்கித துருஹின சம்பு சக்ராதிகம் ரமாசகமதீமஹே கிமபி ரங்க துர்யம் மஹா கிமப்பி ரங்க துர்யம் அஹஹா. இந்த அகசு தேஜோபுச்சமான ஒரு வஸ்து இருக்கு, அது திருநாமம் ரங்கதுர்யன்னு பேரு. அது பார்க்கறச்சே வெறும்ன இல்லை, ரமாசகம் பெரிய பிராட்டியாரோட சேர்ந்துருக்கு. இந்த தத்துவமானது எப்படி இருக்குன்னா ததேதத்து அதிலங்கித துருஹின சம்பு சக்கராதிக்கம். பிரம்மருத்ர மகேஸ்வர, பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலிய தேவதாந்திரங்களை விட அதிலங்கிதமான ஒரு வஸ்து இருக்கு. அதால் ஒன்று தான் எனக்கு அபயம் பண்ண முடியும். அதசோ அபயங்கதோ பவதி. ஏன்னா எந்த எம்பெருமானிடத்தை கண்டு லோகங்கள் எல்லாம் பயப்படுறதோ, பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா அப்படிங்கிறதாக உபனிஷத் சொல்றது. கம்பனாத்துங்கிற சூத்திரத்தில், கம்பனாத் ஜோதி தர்சனாத் பிரமிதாதிகரணத்துக்கு 1வது அத்தியாயத்தில், ஸ்ரீபாஷ்யத்தில் 1வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் 8வது அதிகரணம் பிரமிதாதிகரணம். பிரமிதாதிகரண சேஷமாக கம்பனாத்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுறச்சே பாஷ்யக்காரர் 2 ஸ்ருதியை உபாத்தம் எடுத்திருக்கார். ஒரு ஸ்ருதியானது மகத்பயம் வஜ்ரமுத்தியத்தம்ங்கிறதான ஸ்ருதி, இன்னொரு ஸ்ருதி பீஷாஸ்மாத் வாதப்பவத்தேங்கிறதான ஸ்ருதி. இந்த 2 ஸ்ருதியை எடுத்து இப்பேற்பட்ட ஏஜனத்வம், இப்படி எல்லாரும் நடுங்க வைக்கக்கூடியதான பீஷண சுவாவம் இருக்கே எம்பெருமானுக்கே உள்ளதான குணம் அப்படிங்கிறதாக காமிக்கிறார். இப்படி எந்த எம்பெருமானிடத்தில் பீஷண சுவாவம் இருக்கோ அவனை நாம் போய் அடைஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னார், அதசோ அபயங்கதோ பவதி. அவன் அபயப்பிரதானம் பண்ணப்பட்டவனாக இப்படி இருக்கிறதுனால, இந்த சுவாவம் இருக்கிறதுனால தான் பெருமாள் அபயம் சர்வபூதேபியோன்னு சொல்ல முடிஞ்சது பெருமாளால். அதனால் அபய சர்வபூதேபிய சப்தத்துக்கு 2 விதமாக அர்த்தம் பண்ணி காமிக்கிறார் வியாக்கியாத்தாக்கள். இப்படியாக எம்பெருமானுடையதான பரத்வத்தை ஸ்தோத்திரத்தில் காமிச்சார். ரொம்ப ஆச்சரியமாக இன்னொரு ஸ்லோகம் ஞாச திலக்கத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். ரங்காஸ்தானே புஜங்க புங்கபு பர்யங்க வர்யங்கதௌ சர்க்கஸ்தித்யவசான கேளு ரசிகௌ தௌதம்பதி நப்பதி. யார் நமக்கு சுவாமி அப்படின்னா, இந்த லோகத்தை எல்லாம் விளையாட்டாக இருக்கக்கூடியதான லோக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம் ஒரு தம்பதி பண்ணிட்டு இருக்கா. சர்க்கஸ்தித்யவசான கேளு ரசிகௌ தௌ தம்பதி நப்பதி. அந்த தம்பதிகள்லாம் எங்களுக்கு சுவாமி. அவ எங்க இருக்கான்னா ரங்காஸ்தானே புஜங்க புங்கவபு பர்யங்க வர்யங்கதௌ. ரங்காஸ்தானே ஸ்ரீரங்கத்தில் புஜங்க புங்கவபு பர்யங்க வர்யங்கதௌ ஆதிசேஷனுடைய தல்பத்தில் சயனிச்சிருக்காரு. அந்த தம்பதிகள் சாமானியம் இல்லை. சர்க்கஸ்தித்யவசான கேளு ரசிகௌ. இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறது, ஸ்திதி பண்ணுறது, சம்ஹாரம் பண்ணுறது அப்படிங்கிற சர்வலீலைகளையும் பண்ணி ரசிச்சுருக்கா. அப்போ ஒரு குழந்தையை பெற்றுண்டாள். இது தான் ஒன்றி ரசிச்சா போறாது, ஒரு குழந்தை பெற்று அதையும் ரசிக்கணும், அதோட சேர்ந்து ரசிக்கணும்னு ஆசை வந்தது. உடனே பெருமாள் சங்கல்பிச்சார், நாபி பத்மத்தில் பிரம்மா உண்டானோம். பிரம்மா உண்டானோன்னா அவனுக்கு உடனே பேச்சு வந்துடுது. மழலையாக பேசினான். இந்த குழந்தை பேசித்தான் மழலையா, அதை பார்த்து சிரிச்சான் 2 பேரும். கேளு ரசிகோ தௌதம்பதி நப்பதி நாபி பங்கஜ ஷாயினஹா ஸ்ருதிசிகைஹி அந்யோன்ய பத்தஸ்மிதோ டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி. டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி என்ன சொல்லிட்டுன்னா ஓம் தத் சதித்யாதிபிஹி. அந்த குழந்தை முதல்ல வாயை திறந்து சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லித்தான். அதை கேட்டு அந்த குழந்தைகளை, அந்த பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு இவாளெல்லாம் சிரிச்சுன்னா அந்த தம்பதி சந்தோஷப்பட. அந்த குழந்தைகள் பேசினா தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் இல்லையோ, அது மாதிரி பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் இந்த பிரம்மாங்கிற குழந்தை ஓம் தத் சத்துன்னு மழலை முத்தாத இளஞ்சொல்லால் பேசினதை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அப்படிங்கிறதாக தேசிகன் ஞாச திலகத்தில் எம்பெருமானுடைய பரத்வம். ஏன்னா பிரம்மாவை சிருஷ்டி பண்ணாங்கிறச்சே அது பரத்வத்தை சொல்லக்கூடியதோ இல்லையோ, அந்த பரத்வத்தை இப்படி சாதிக்கிறார். இது மாத்திரமில்லை, ரகசிய கிரந்தங்களிலையும் எம்பெருமானுடைய 15 நிமிஷத்தை முடிச்சோம். ரகசிய கிரந்தங்களில் அபயப்பிரதான சாரம், அபயப்பிரதான சாரத்தில் 10 அவதாரிக்கு, அதில் 10 பாகம்.
அதில் பரதத்துவ நிர்ணயம் அப்படின்னு ஒரு அதிகாரம். அந்த பரதத்துவ நிர்ணயம் பெரிய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் தான் பரதத்துவம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும். அதை சுவாமி சாதிக்கிறச்ச இதில் சர்வசரண்யனான பரத்தத்துவத்தை நிஷ்கரிசிக்கிற இடத்தில் சர்வேஸ்வரனை பெற்ற சமரென்றும் ஏகரென்றும் அதிகரென்றும் சங்கிதராயிருப்பார் இருவருண்டு. யார் யார் விஷயத்தில் எம்பெருமானோட சம்பந்த சங்கை ஏற்படும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை நிஷ்கரிசிக்கிற விடத்தில் சர்வேஸ்வரனை பெற்ற சமரென்றும் ஏகரென்றும் அதிகரென்றும் சங்கிதராயிருப்பார் இருவருண்டு. 2 பேர் எம்பெருமானும் பிரம்மருத்ராதிகளும் சமம்னு சில பேர் சொல்றா. எம்பெருமானை விட மேம்பட்டவன் ருத்ரன், எம்பெருமானுடைய மேம்பட்டவன் சிவன் பிரம்மா அப்படின்னு சில பேர் சொல்றா. இல்லை 3 பேர் சேர்ந்து ஒரே தத்துவம்னு சொல்றா. இப்படி சங்கைக்கு ஆஸ்பதமான ஒரு 2 பேர் எம்பெருமானை தவிர்த்து 2 பேர் உண்டு. அது யாருன்னார்? அவர்களாகிறார். அவர்கள் ஆர் என்னில் சர்வேஸ்வரனுடைய மகனும் பேரனும். அது யார் அப்படின்னார்? சர்வேஸ்வரனுடைய மகனும் பேரனும், வேற யாரும் இல்லை, வெளிமனுஷாலாம் இல்லை. ஆனால் அவர்களில் பேரனான ருத்ரனை காட்டிலும் சர்வேஸ்வரன் பரன் என்னும் இடத்தை. அப்போ அவளுக்குள்ள சர்வேஸ்வரன் பேரனை விட பெருமாள் பெரியவர், தாத்தா பெரியவர்னு சொல்லணும் இல்லையோ. அது எங்கன்னார்? பாலகாண்டத்தில் ஜிரும்பிதம் தத் தனுர்திருஷ்ட்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி அதிகம் மேனிரே விஷ்ணும் தேவாஹ சரிஷிகனஸ்ததா அப்படின்னு பரசுராமருடையதான சிவதனுச இது பண்ணுற நாணயத்தின காலத்தில் அதிகம் மேனிரே தேவாஹா விஷ்ணும். அதனால இந்த சிவதனுஷை விட விஷ்ணு தனுசானது பெருசாக இருக்குன்னு பரசுராம வாக்கியத்தினாலே எம்பெருமானுடைய பரதத்துவம் ஆனது பேசப்பட்டது என்று பரசுராம வாக்கியத்தாலே வெளியிட்டான். சரி, பிரம்மா எங்கேயாவது சொல்லியிருக்கானோன்னா இது பாலகாண்டத்தில். யுத்த காண்டத்தில் ராவணவதானந்தரம் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறான். இப்படி ராவணவதாந்தரம் தேவர்கள் பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது பிரம்மா கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய சிரேஷ்டோ ஞானவதாம்பரஹா என்று வாக்கியத்தாலே பெருமாளுடைய சர்வஸ்மா பரத்வத்தை ஸ்தாபித்தான் அப்படிங்கிறதாக அபயப்பிரதான சாரத்தில் எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பற்றி பேசியிருக்கார். இதே பின்னாடி தேசிகனுடையதான எல்லா கிரந்தத்துக்கும் சிகரம் வச்சா போல இருக்கக்கூடியது ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரம். ரகசியத்திரய சாரத்தில் பரதேவதா பாரமர்த்திகரணம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த 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 முமுக்ஷுவா இருக்கிறவன் தேரேன்மின் இன்னொரு தேவு அப்படின்னு மற்றுமோல் தெய்வம் ஒன்று உற்றாரோடு உற்றிலேன்னு ஆழ்வார் சொன்னார் போல இன்னொரு தேவதாந்திர வர்ஜனா இருக்கணும். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவ நம்பருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமோன்னு இருக்க வேண்டியவன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வந்த அதிகாரம். அதில் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிமசமதிகதாத் சொல்யைக்கியம் த்ரயானாம் அந்யத்ரைஸ்வர்யம் இத்யாத் அனிபுணபதிபணிதிஹி ஆத்ரியந்தே ந சந்தஹ. சந்தஹா ந ஆத்ரியந்தே, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டா சத்துக்கள்னார். ஆத்மைக்கியம் 3 ஒண்ணுங்கிறது, தேவதைக்கியம் திரிக சமதிகதா 3 பேர் சமம் அப்படின்னு சொல்லக்கிறதோ, துல்லிய ஐக்கியம் திரயானாம் அந்யத்ரைஸ்வர்யம் இவ்வாறு தவிர இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான அனிபுண பணிதிஹி புத்தியில பக்குவம் இல்லாதவருடைய வாக்கை சந்தகா ந ஆத்ரியந்தே பெரியோர்கள் ஏற்க மாட்டார்கள். அப்படின்னா எதை ஏற்பார்கள்னார்? திரையந்தைஹி ஏககண்டைஹி ததனுகுணமனுவியாச முக்கியோக்திபிச்ச. வேதாந்தங்களிலே சொல்லப்பட்டதும் வேதாந்தங்களை சொல்லப்பட்டதான் மனு வியாசர் முதலியதான ரிஷிகளாலே பரம ரிஷிகளாலே லோகத்து பிரவர்த்திக்கப்பட்டதும். அதுக்கு மேலே முக்கிய இச்சன் இருக்கு. முக்கியர்கள்னு சில பேர் சொல்றார். யார் அந்த முக்கியர் அப்படின்னா அது சுவாமி நம்மாழ்வார். இவ மனுவியாச பிராச்சேதச பருஷதர்ஹா குஜிதியம் சுதாசிக்தா சூக்தி ஸ்வயம் உதயம் அன்விச்சதி ஜனே நிருந்துக்கே விந்தியாச்சல விகட சந்தியா நடஜடா பரிபிராந்தா பங்கோருபரி எதி கங்கா நிபதத்தின்னு கேட்டார் திரவிட சாரத்தில். மனு வியாசர் பிராச்சேதசன்னா வால்மீகி பகவான் இவாள்லாம் ஒரு இங்கு வச்சிருக்காங்க, விசேஷமான இங்கு. என்னன்னா சுதாசிக்தா சூக்திகினர் அமிர்தத்தில் தோச்சு எழுதுவாளாம் ராமாயணத்தையும் இதையெல்லாம். அவள் எழுத்துக்கள்லாம் அமிர்தாட்சரமாக இருக்கும். சுதாசிக்தா சூக்திகி ஸ்வயம் உதயம் அன்விச்சது ஜனங்களுக்காக அமிர்தத்தில் தோச்சு எழுதிட்டு போயிட்டா. ஆனால் நொண்டிக்கு எப்படி கிடைக்கும்? என்ன மாதிரி ஒன்றுமே இல்லாதவனுக்கு அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொன்னார். ஒருத்தனுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை ஏற்பட்டது. நொண்டி இப்படியே தள்ளிட்டு போயிட்டான். விந்தியமலை வரலும் போயிட்டான். விந்தியமலை ஏறி இறங்கணுமே, சக்தி இல்லையேன்னு அழுதுன்னு இருந்தானா. அன்றைக்கி பிரதோஷ காலம். சிவன் நிருத்தியம் ஆடினார். அன்றைக்கி பிரதோஷத்தை நிருசிம்ஹாராதனை பண்ணக்கூடிய காலம் இன்றைக்கி. அதனால் நான் விந்தியமலையில் இந்த கைலாசத்தை விட்டு விந்தியமலையில் நிருசிம்ஹாராதனை பண்ணுறேன்னு அங்கே ஆடினார். அப்போ பெருமாளுக்கு நிருத்தியோபச்சாரம் பண்ணுறச்சு அவருடைய சிரசுலேருந்து ஜட பிரிஞ்சு நானாதுக்குள்ளே இந்த கங்கை ஜலம் தெளிச்சுதான். அது மலை அடி வாரத்தில் உட்காந்துருக்க நொண்டி தலையிலே விழுந்தோம்.
அது மாதிரி எனக்கு ஆழ்வாருடைய சீசுக்தி கிடைச்சதுன்னு எழுது. நிருந்துக்கே விந்தியாச்சல விகட சந்தியா நடஜடா பரிபிராந்தா பங்கோருபரி எதி கங்கா நிபததி. ஒரு நொண்டியோட தலையில கங்கா நிபததி, கங்கா அயத்தனமாக கிடைச்சதோ இல்லையோ, அது மாதிரி ஆழ்வாரோட மனு வியாசருடைய சீசுக்திகள்லாம் எங்களுக்கு பிரயத்தனப்பட்டாலும் பாஷாந்தரத்தில் இருக்கு. எங்கள் பாஷையில் ஆழ்வார் கொடுத்துருக்காரு. அது பங்கு நொண்டியினுடைய தலையிலன்னா அமிர்தம் விழுந்தா போல கங்கை விழுந்தா போல கிடைச்சது அப்படின்னு சாதிக்கிறார். அதுபோல சொல்லக்கூடியவர்கள் அதான் முக்கியோக்திங்கிற சப்தம் இங்கே காமிச்சேன். இதே பகவத்யான சோபானத்தில் பெரிய பெருமாள் வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசா மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனக சரிதா சைகதே ஹம்சஜுட்டே லக்ஷ்மீ பூமியோ கர சரசிஜைஹி புலாளிதம் ரங்கபர்த்து பாதாம்போஜம் பிரதிபலத்தி மே பாவனா தீர்கிகாயாம்னு பெருமாளுடைய திருவடி தன்னுடைய திருவுள்ளத்தில் பிரதிபலிக்கிறதுன்னு சாதிக்கிறச்ச அதீத ஸ்ருதி பரிமளம்னு சாதிச்சேன். இந்த திருவடி கிட்ட மோந்து பார்த்தா வேத வாசனை வராது, திருவாய்மொழி வாசனை வரும்னு எழுதுகிறேன். வேற அதீத ஸ்ருதியோ இல்லையது, ஏன்னா ஜாதியை கடந்த ஸ்ருதியோ இல்லையா, வேலாதீத எல்லையை தாண்டிட்டு தானே ஸ்ருதியோடைய வாசையோட திருவாமொழி வாசனையோடு இருக்கு. அதீத ஸ்ருதி பரிமளம் வேதசா மௌலி சேவியம் அப்படிங்கிறதாக சாதிக்கிறார். இப்படியாக இந்த இதில் ரகசியத்திரயசாரத்தை பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்தில் என்ன கிடைச்சதுன்னா முக்கியோக்தி பெஸ்ட ஸ்ரீமன் நாராயணா ந பதிஹி. என்ன கிடைச்சது என்னன்னா ஸ்ரீமானான நாராயணன் நமக்கு சுவாமி. அகில தனு இந்த சர்வ சரீரத்தையும் சர்வலோகத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறவன். முக்திதா முக்தியை மோட்சத்தை கொடுக்கிறவன். முக்த போக்யா முக்தர்களாலே அனுபவிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது கிடைச்சதுன்னு எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்தில் சாதிச்சார். அதனால பிரபந்தத்தில் சாதிக்கிறார்கள். அது தமிழ் பிரபந்தம் பண்ணியிருக்காரு, அதுலேயும் சாதிச்சிருக்கார். வாதியர் மண்ணு தருக்கச் செருக்கின் மறைகுலைய சாது சனங்கள் அடுங்க நடுங்க தனித்தனியே ஆதி அனாவகை ஆரண தேசிகர் சாட்டினார் நம் போதமரும் திருமார்புடன் நின்ற புராணனையே. எங்கள் ஆச்சாரியால் எங்கள் பூர்வாச்சாரியர்களான ஸ்ரீபாஷ்யக்காரர் முதலியவர்கள்லாம் ஏன்னா ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் வாய்த்த பிரான் ஏரணி ராமானுசர் சிந்தையினோம்னு சாதிச்சார். ஏன்னா அந்த வாதியர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா அவளாக ஒரு பெரிய வாழைத்தோட்டம் மாதிரி இருந்தால் ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்த பிரான், அவருடைய வாத கதைகளை மாய்க்கணுங்கிறதுக்காக இந்த ராமானுஜ முனிவேழம் போச்சான். அப்போ யானை வாழைக்காட்டில் நுழைஞ்சால் என்ன ஆகும், அதுபோல் தம்சம் பண்ணிட்டார் எங்கள் பாஷ்யக்காரர். அவருடைய திருவடி அடைஞ்சிருக்கோம் ஏரணி சிந்தையினோம் சாதிச்சு அப்படின்னு அதிகர அமிர்தா சுவாதினியில் சாதிச்சார். அது மாதிரி வாதியர் மண்ணு தருக்க செருக்கு. வாதியர்கள் தன்னுடைய தர்க்க பலத்தினாலே எதையோ தேவதாந்திரங்களை தத்துவாந்திரங்களை பரதத்துவமாக லோகத்துக்கு காட்டிட்டு போயிட்டான். அச்சேதனம் தான் ஜெகத்காரனும் ஒருத்தன் சொன்னான். ஈஸ்வரன் ஜெகத்காரணம் ஆனால் ஒரு நிமித்த மாத்திரம்னு சொன்னான். ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம் இல்லை, ஜீவன் தான், ஆனால் ஈஸ்வரன் நிமித்த மாத்திரம்னு சொன்னான். அதே ஈஸ்வரன் தேவதாந்திர விசேஷம்னு சொன்னான். இப்படி அவளுடைய தர்க்க பாண்டித்யத்தினால எதையோ சொல்லிட்டு போயிட்டா. அப்போ தருக்கச்சருக்கின் மறைகுலைய வேதாந்தங்கள்லாம் போயிடுது. இதை கண்டு சாதுக்கள்லாம் பயந்தான். சாது சனங்கள் அடங்க நடுங்க, சாது சனங்கள் எல்லாரும் பயப்பட்டா. அப்போ அவர்களுக்காக சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானல ஜொலித்த ஜீவ ஜீவாதவா க்ஷரந்தி அமிர்தமக்ஷரம் எதிபுரந்தர சோக்தையா சிரந்தன சரஸ்வதி சிகரபந்த சைரந்திரிக்காக அப்படின்னு இதராஜ சப்தஜல பாஷ்யக்காரருடைய சீசுக்திகளை கொண்டாடினா போல இப்படி ஆழ்வார் பாஷ்யக்காரர் முதலியதான ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் தனித்தனியே சாஸ்திரங்களை லோகத்துக்கு பிரவர்த்தனம் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்தாபிச்சா. என்ன ஸ்தாபிச்சார் என்ன, நம் போதமரும் திருமாதுடன் நின்ற புராணன். இப்படி பிராச்சீனனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், சர்வஸ்மாத் பரனான எம்பெருமான், பிராட்டி விசிஷ்டனான பர எம்பெருமான், அவனே பரன். இவ்வளோதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், ஒன்றுமே கிடையாது. ஒரே வாக்கியத்தை சொல்லிட்டு போயிட்ட, நாராயணன் பரன், நாம் அவனுக்கு நிலையடியோம், சோராத அனைத்தும் அவன் உடம்பு என்னும் சுருதிகளால். இவ்வளோதான் சித்தாந்தம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை கிரந்தங்களை வாசிக்கணும். ஸ்ரீமானான நாராயணன் பரதேவதை, அவனுக்கு இந்த சமஸ்த ஜெகத்தும் சரீரம், நாம் அவனுக்கு நிலையறியும், நாம் எல்லாம் எம்பெருமானுக்கு விலையில்லாத சேஷபூதர்கள், சோராதனைத்தும் அவன் உடம்பு. இதுக்கு பிரமாண ஸ்ருதி, சுருதிகள் இவையுண்ட சுரன் அப்படிங்கிறதான ஸ்ருதி. இப்படியாக இந்த வேதாந்த தேசிகனுடையதான கிரந்தங்களில் அநேகம் கிரந்தங்களில் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரதத்துவத்தை யதாமதி விஞ்ஞாபனம் பண்ண தோஷம் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புரட்டாசி சிரவணத்தில் விஷ்ணு கண்டாவதாரகான்னு அவரே சொல்லும்படிக்கு விஷ்ணுவுடைய கண்டத்தினுடையதான திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியேன்னு சொல்லும்படிக்கு திருமலையினுடையதான கண்டத்தினுடைய அவதாரமாக வந்தவர் வேதாந்த தேசிகர்.
வேதாந்தாச்சாரியர் தூப்புல் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். வெங்கடநாதன் அப்படின்னு திருநாமம். அந்த சுவாமி அவருடைய அவதார தினத்தை சொல்லச்சவே பேதாபேதம் பிரம்மமனாவகை பிரம்மம் தெளிவுறு நாள் அப்படின்னு நம்ம பாஷ்யக்காருடையதான சித்தாந்தம் பேதமா அபேதமான அவாவா பேசிட்டு இருக்கச்சே விசிஷ்டமான பிரம்மம், அது ஸ்ரீ விசிஷ்டமான பிரம்மம் அல்லது சரீரி பாவம் போன்றவைகளெல்லாம் உடையவர் எப்படி ஸ்தாபிச்சாரோ அதை லோகத்தில் எடுத்து பிரகாசப்படுத்தினார் இந்த தூப்புல் பிள்ளையாகிய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு. தப்பி தவறி பாக்கியர்களோ குதிருஷ்டிகளோ எதிர்க்க வந்துட்டா பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிக நாள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அப்படி சததூஷணி பண்ணி கூட அப்படி ஸ்வபக்ஷத்தை ஸ்தாபிதம் பண்ண வந்ததான அவருக்கு எதனால் சாட்சாத் ஹயக்ரீவரை பிரத்யட்சமாக சேவிச்சார். ஹயக்ரீவர் தன்னுடைய வாயிலேருந்து லாலாவை எடுத்து இவருடையதான வாயில் பருகும்படிக்கு கொடுத்தார். அதனாலேயே அவர் சகல சாஸ்திரமும் தெரிஞ்சவரானார் அப்படின்னு இருந்த போதிலும் ஏன்னா ஹயக்ரீவ பிரசாதம் கிடைச்சிருத்து பூர்ணமாக, அதனால இவர் பரிபூர்ணமாக ஆயிட்டாரானா அதுதான் இல்லை. அப்பவும் வேதாந்தங்களில் பல இடங்களில் முடிச்சா இருக்குது. அந்த முடிச்சு அவுக்க தெரியல. அது சுவாமியே தேசிகரே சாதிக்கிறார். இப்படி பலவேறு இடங்களில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எப்படா நான் ஹயக்ரீவருடைய பரிபூர்ண கிருப்பை கிடைச்சும் கூட ஆனாலும் எனக்கு நிறைய இடங்களில் சந்தேகம் இருந்தது அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்போ அந்த சம்சயங்கள்லாம் எப்போ போச்சு அப்படின்னா எந்த சமயத்தில் கையில் திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் கையில் கிடைச்சதோ தெளியாத மறைநிலங்களை தெளிகின்றோமே. கையில் திவ்ய பிரபந்தம் அருளி செயல் கிடைக்கிறேன்னா எந்த வேதாந்தமும் வெறும் கடலோசை தான். ஜோ ஜோன்னு கடலோசை மாதிரி ஹா ஊஹா அப்படின்னா அர்த்தம் என்ன புரிய போகிறது? இப்படியே சேவிச்சுருக்க வேண்டிதான். கலன்னு மங்களகரமாக ஏதோ காதில் விழுமே தவிர. ஆனால் வேதாந்தத்துடைய மிக்க வேதியர் வேதத்தினுடைய உட்பொருள் புரியணமான ஆழ்வார்களுடைய அருளி செயலும் அதுக்கு பூர்வாச்சாரியர்கள் பண்ண வியாக்கியானங்களும் அதுக்கு மேலே ரகசிய கிரந்தங்களும் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிறதோ, அதுவும் பரம்பரா லப்தமான ஞானமாக யாருக்கு நிதி கிடைக்கிறதோ அவனுக்குத்தான் சம்சயமே கிடையாது. அப்புறமா ஒரு சந்தேகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு ஆச்சாரியன் கிடைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே காட்டப்படுறது. அப்பேற்பட்டதான திவ்ய பிரபந்தத்தை கொண்டு தான் சுவாமி உடையவரே திருவாய்மொழியை கொண்டு தான் உடையவரே ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணதுக்கெல்லாம் அவருக்கு ஆதாரம். ஏன் இந்த மாதிரி சங்கரால் பண்ண முடியல, ஏன் இந்த மாதிரி மத்வராலையோ மற்றவாளாலேயோ பண்ண முடியலனா அவளுக்கெல்லாம் திவ்ய பிரபந்தம் கையில் திருவாய்மொழி கிடைக்கல. ஆனால் உடையவருக்கு எதனால் ஏற்றம் கிடைச்சதானா திருவாய்மொழி கிடைச்சது. பெற்று கொடுக்கல ஒரு குழந்தைய ஒரு அம்மானு சொன்னால் இன்னொத்திக்கு வளர்க்குற பாக்கியம் கிடைக்காது. இன்று முதல் தாய் சடகோபனாகிய நம்மாழ்வார் பெற்று கொடுத்தார் வைஷ்ணவத்தை. அதனால இதத்தாய் ராமானுசர்னு யசோதை பிராட்டிய போல் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஸ்தாபிதம் பண்ண முடிஞ்சது விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறதுனால சுவாமி வேதாந்த தேசிகராக இருக்கட்டும், சுவாமி மணவாள மாமனிகளாக இருக்கட்டும், மற்றும் முன்னாடி இருந்த பூர்வாச்சாரியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆதாரம் நம்ம ஆழ்வார்களுடைய அருளிச்செயல் தான். ஆழ்வார்கள் ஏற்றம் அருளிச்செயல் ஏற்றம்னு சொல்லும்படிக்கு. ஆனால் அந்த வேதாந்தாச்சாரியர் அருளி செய்ததான விஷ்ணு பரத்வத்தை சுவாமி பல்வேறு கிரந்தங்கள்லேருந்து உதாகரித்து ரொம்ப அற்புதமாக சாதித்தார். வாஸ்தவமாக இந்த விஷயத்தை ஏபிஎன் சுவாமி தான் வந்து சொல்லணும், அவருக்கு தான் போட்டிருந்தோம். வரலேங்கிற இடத்துக்கு அடுத்தது ஒருத்தர் வேணுமே சுவாமின்னு அப்புறமா சுவாமி காட்டி கொடுத்து இந்த நம்ம தாத்தாச்சாரியார் பரம்பரையில் வந்ததான சுவாமி நாதமுனிகள் பரம்பரையில் வந்தது அப்படின்னு சொல்கிறதான சுவாமி வாசுதேவாச்சாரியார் அவர் வந்து இப்போ அழகாக நமக்காக அதான் ரங்கநாதனுக்கு சொல்லி ஆபத் சகா காகுத்ஸ்தா உடையவர் சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி எம்பெருமான் ஆபத் சகனான அவன் ஒரு ஆபத் சகாவை பார்த்து காட்டி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படிங்கச்சே ரொம்ப அற்புதமாக சாதித்தார். அந்த சுவாமிக்கு தலையல்லால் கைமாறலனேன்னு சொல்லி அவருக்கு எக்கிஞ்சித்து ஒரு மரியாதை மேலே. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.